வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய நீண்ட நெடிய சட்ட அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு முனைவர் ராமசையோன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் சரி, உயர்நீதிமன்றங்களும் சரி, பல நிலைகள்ல அமலாக்கத்துறைக்கு அடுத்தடுத்து அதிரடியான உத்தரவுகள், அவங்களுக்கான கொட்டுகள், அதிகார வரையறை அப்படிங்கறத நோக்கி நகர்றாங்க. இந்த சூழல்ல இடியினுடைய அதிகாரம், அதை எதிர்த்த வழக்குகள் அப்படிங்கிறது, அதனுடைய மெயின்டெனபிலிட்டி குறித்து உச்சநீதிமன்றம் நாள் குறித்திருக்கிறார்கள் கேசஸ் தொடர்பாக அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இடிக்கு ஒரு வாய்ப்பூட்டு அல்லது அவங்களுடைய அதிகார வரையறையை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? மோடி அரசினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறைக்கு உங்களுடைய பார்வை சார். அதாவது ரொம்ப காலமா நான் பல்வேறு பேட்டிகள்ல சொல்றது என்னன்னா, இந்த அமலாக்கத்துறை என்பது ஒரு மோடி போலீஸ் என்பது போல் ஒரு அன்ஃபெட்டர்டு ஜூரிஸ்டிக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வானமே எல்லைங்கிற போல அதிகார வரம்பு படைத்த ஒரு நிறுவனமாக அது ஒரு மோடி அரசு என்பதை விட பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளிலே அது ஒரு பிரிவு போன்று செயல்பட்டு வந்ததுன்னு பல்வேறு பேட்டிகள்ல நம்ம குற்றம் சாட்டியிருக்கோம். மோடி போலீஸ் அது கிராமங்கள்ல கூட அமலாக்கத்துறை என்று சொன்னாலே மோடி போலீஸா என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் மிக்க துறையாக அது மாறி யாரையெல்லாம் பழிவாங்க வேண்டுமோ அவர்களை பழிவாங்குவதற்கு ஒரு டூல் ஆக பயன்படுத்தி வருகிறார்கள் என்று சொன்னோம். அதற்கு கூட சில விமர்சனங்கள் வந்தது. ஆனால் இன்றைய தினம் நம்முடைய திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் சாகேத் கோகலே என்பவர் ராஜ்யசபாவிலே ஒரு கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறை சார்பாக எவ்வளவு வழக்குகள் தொடுக்கப்பட்டது, எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, எவ்வளவு வழக்குகள் தண்டனையில் முடிவுற்றது, அதனுடைய நிலை என்ன என்று நிதித்துறை அமைச்சகத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பிய போது கிடைத்த பதில்கள் அதிர்ச்சிகரமாக மட்டுமல்ல, நாம் என்ன சொன்னோமோ மோடி போலீஸ் அது ஒரு பழிவாங்கக்கூடிய நிறுவனமாக, பழிவாங்கக்கூடிய துறையாக இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் கேள்வி கேட்டதற்கு 30/7/2025 அன்றைக்கு பதில் கிடைத்திருக்கிறது. பதில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/1/2015 முதல் 30/6/2025 வரை கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்களால் அமலாக்கத்துறை மூலம் பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் 5892 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கிலே மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த 5892 வழக்குகளில் 8 வழக்குகள் மட்டுமே தண்டனையில் முடிவுற்றிருக்கிறது. 8 வழக்குகள் தண்டனையில் முடிவுற்று 15 நபர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த கன்விக்ஷன் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.13%, பிலோ 1%, ஈவன் பிலோ 0.5% என்பதுதான் ஒரு கொடுமையான விஷயம். அதுல பாத்தீங்கன்னா 5892 வழக்குகள்ல 49 வழக்குகள் க்ளோஷர் ரிப்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே முடிக்கப்பட்டிருக்கிறது. 77% வழக்குகள் இன்னும் நீதிமன்றத்திற்கே செல்லவில்லை. காரணம் ஜீரோ எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய சாட்சியங்கள், போதிய சாட்சியங்கள் இல்லை என்பதால் 77% வழக்குகள் இன்னும் நீதிமன்றத்துக்கு போகவில்லை. 1398 வழக்குகள் மட்டுமே நீதிமன்றத்திற்கு ட்ரையலுக்காக சென்றிருக்கிறது. இதை பார்க்கக்குள்ள இந்த மாதிரி மோசமாக எந்த சட்டமும் ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றத்தை நாங்கள் தடை செய்வதற்காக இயற்றப்பட்ட சட்டம் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லுது. இந்த சூழல்ல தான் ஃபேமஸா சொல்லுவாங்க விஎம்சி கேஸ் என்று, அதாவது விஜய் மதன்லால் சௌத்ரி கேஸ் என்று ஒரு வழக்கு 2022 உச்ச நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. என்ன விசாரணைக்கு வந்தது என்றால், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பிஎம்எல்ஏ சட்டம் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதா என்று விவாதம் வந்த பொழுது 3 நீதிபதிகளை கொண்ட முழு அமர்வு ஒன்று அதை விசாரித்தது. ஜஸ்டிஸ் கன்வில்கர், ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி, ஜஸ்டிஸ் சி.டி. ரவிக்குமார் அடங்கிய 3 நபர் கொண்ட முழு அமர்வு அதை விசாரித்து 27/7/2022 அன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல உள்ள பல்வேறு ஷரத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதல்ல, அவையெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது.
அதெல்லாம் சட்டப்படி செல்லத்தக்கது அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த தீர்ப்பின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அந்த தீர்ப்பின் மீது மறு சீராய்வு செய்ய வேண்டும் என பல்வேறு மறு சீராய்வு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு நீதியரசர்கள் முன்னால் அது பட்டியலிடப்பட்டு கடைசியாக ஜஸ்டிஸ் கவுலின் முன் பட்டியலிடப்பட்டு அவரும் டிசம்பர் 2023 ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இந்த வழக்கை பற்றி நம்ம மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் சென்ற வாரம் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், உஜ்ஜல் பூயன், கோட்டீஸ்வர் சிங் ஆகிய 3 நபர்கள் அமர்வு முன்பு இந்த மாதிரி இந்த சீராய்வு மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு நீங்கள் அதை தலைமை நீதியரசிடம் முறையிடுங்கள் என்று சொல்லி அந்த வழக்குகள் எல்லாம் முறையீட்டுக்கு பிறகு அந்த 3 நபர் சூரியகாந்த் நீதியரசர் அவர்களுடைய தலைமையிலே உள்ள 3 நபர் நீதிபதிகள் ஆகஸ்ட் 6 மற்றும் 7ஆம் தேதி விசாரணைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த விசாரணைக்கு நம்முடைய அமலாக்கத்துறை அப்ஜெக்ஷன், பிரிலிமினரி அப்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஹவ் எ ரிவ்யூ பெட்டிஷன் வில் லை அப்படிங்கிறதுல, அதாவது அந்த மறு சீராய்வு மனு என்பது முதலில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, வெதர் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அட்மிஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உள்ள போய் மெரிட்ஸ்ல விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அமலாக்கத்துறையால் 3 அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கிறார்கள். என்னவென்றால், வெதர் த ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 27/7/2022 வெதர் தேர் இஸ் எரர் அப்பரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆவண தோற்ற பிழை ஏதாவது அதில் இருக்கிறதா, அது போல் இருப்பதாக தெரியவில்லை. 1. 2. வெதர் தீஸ் ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் ஆர் அப்பீல் இன் டிஸ்கைஸ், அதாவது மாறு வேடத்தில் நீங்கள் முறையீடு செய்கிறீர்களா, மேல்முறையீடு என்று செய்யாமல் அதை மாறு வேடத்தில் ரிவ்யூ என்ற போர்வையில் நீங்கள் அதை ரிவ்யூவாக சீராய்வாக செய்கிறீர்களா, அதான் அப்பீல் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது, இந்த சப்ளை ஆஃப் ECIR to the accused and constitutional validity of reverse burden of proof ரெண்டும் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ECIR என்ன அப்படின்னா, பல பேருக்கு ECIRனா என்னன்னு தெரியாது. ECIRனா என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கை. எப்படி குற்ற வழக்குகளில் FIR என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நாம தாக்கல் செய்யறோமோ, முதல் தகவல் அறிக்கை, அதுபோல PMLA ஆக்டுக்கு கீழே உள்ள வழக்குகள் தாக்கல் செய்யும் பொழுது ECIR என்று சொல்கிறார்கள். FIRக்கு பதிலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கை. அந்த மாதிரி அந்த வழக்கு, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, சப்ளை ஆஃப் FIR டு தி அக்யூஸ்ட் இஸ் மேண்டேட்டரி, அதாவது முதல் தகவல் இருக்கக்கூடிய நகல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கப்பட வேண்டும். அது குற்றவியல் நீதித்துறையினுடைய சிஸ்டம் படி, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் படி அது இட் இஸ் எ மஸ்ட், இட் இஸ் எ மேண்டேட்டரி. அது நம்ம முதல் தகவல் அறிக்கையினுடைய நகல் வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ECIR என்று சொல்லக்கூடிய அமலாக்க வழக்கு தகவல் அறிக்கை வழங்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அதுவும் ஈவன் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை என்கும் பொழுது, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் எதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டோம் என்ற விவரம் தெரிய வேண்டும் என்பதுதான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தினுடைய அடிப்படை தன்மை. அதற்கு மாறாக அமலாக்கத்துறையுடைய வழக்கு தகவல் அறிக்கை தர வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷரத்தை கான்ஸ்டிடியூஷனலி வேலிட், இட் இஸ் நாட் இன்வேலிட்னு அந்த 3 அமர்வு கன்வில்கருடைய அமர்வு தீர்ப்பு சொன்னதுனால அந்த 3 அப்ஜெக்ஷன்ஸை நம்ம அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த 3 அப்ஜெக்ஷன்ஸை தெரிவிக்கக்குள்ள நம்ம ரிவ்யூ பெட்டிஷனர்ஸ் கிட்டத்தட்ட பல்வேறு இஷ்யூஸ் அதுல ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல 13 முக்கியமான இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷன் சீராய்வு ஏன் செய்யப்பட வேண்டும், அந்த VMC கேஸினுடைய தீர்ப்பு ஏன் சீராய்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்கு 13 முக்கியமான இஷ்யூஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது, முக்கிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த திருத்தங்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது,
அது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்துக்களை அது மீறுவதாக இருக்கிறது. அதனால அதை முதல்ல டிசைட் பண்ணணுங்கிறாங்க. அதே போல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பிரிவு 3ல அண்ட் ஆர் அப்படிங்கிறத பத்தி விவாதிக்கணும். அதுல ரெண்டுத்துக்கும் அண்ட் ஆருக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றும், அதே போல இந்த அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 20 மற்றும் 21 இந்த மணி லாண்டரிங் என்று சொல்லக்கூடிய குற்றம் அது ஷரத்து 20 மற்றும் 21க்கு எதிராக உள்ளதாக விவாதிக்க வேண்டும். அது போல அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய சில ஷரத்துக்கள் இதுக்கு பொருந்தும் என்று சொல்லக்கூடிய நிலையில அதெல்லாம் ஷெட்யூல்டு அஃபென்ஸா என்ன என்று பார்க்க வேண்டும். முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிவர்ஸ் ஆஃப் பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது நம்முடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்பது அக்வஸ்டோரியல் சிஸ்டம் என்று சொல்வார்கள். இதுல என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் அமைதியாக இருக்க வேண்டும். இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லக்கூடிய அரசு தரப்புக்கு தான். இது அவர் தான் குற்றம் சாட்டப்பட்டாருங்கிற சொல்லணும். அக்யூஸ்டு பிரிசூம்டு டு பி இன்னோசென்ட் என்று சொல்வார்கள். அவர் அமைதி காத்தால் போதும், அவர்தான் குற்றம் இழைத்தார் என்பதை அரசு தரப்பு, விசாரணை தரப்பு நிரூபிக்க வேண்டும் என்பதுதான், குற்றவியல் துறை நிரூபிக்க வேண்டும், ப்ராசிக்யூஷன் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் அக்வஸ்டோரியல் சிஸ்டத்துல உண்டு. ஆனால் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்கொஸ்டோரியல் சிஸ்டத்துல கொண்டு வராங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் குற்றம் இழைக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுதான் இந்த ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்று சொல்கிறார்கள். அந்த போல குற்றவியல் நடைமுறை சட்டத்துல அக்வஸ்டோரியல் சிஸ்டம் ஆஃப் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கக்குள்ள பிஎம்எல்ஏ ஆக்ட்ல மட்டும் ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருப்பது என்பது சட்டத்துக்கு புறமானது, அரசியலமைப்புக்கு புறமானது, அதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அமலாக்கத்துறை இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டினுடைய ஷரத்துக்களை தவறாக பயன்படுத்தும் வகையிலே தான் அந்த சட்டமும் இருக்கிறது. அதற்கு ஒரு நீண்ட நெடிய விவாதம் தேவை. நிச்சயமாக இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆகஸ்ட் 6 மற்றும் 7 விசாரணை, இந்த விஎம்சி வழக்கினுடைய சீராய்வு விசாரணை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன். இதன் காரணமாக தான் இந்த சென்ற மே மாதம் கூட இந்த டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசால் சென்னை உயர் நீதிமன்றத்திலே 3 ரிட் பெட்டிஷன்ஸ் மார்ச் கடைசியில போடக்குள்ள ஏப்ரல் கடைசியில SM சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு அதெல்லாம் அவர்கள் அமலாக்க துறையெல்லாம் சரியாகத்தான் செயல்படுகிறார்கள், அவர்களுடைய விசாரணை சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது, அதற்கு அவர்களுடைய விசாரணை தடை விதிக்கவோ அவர்களுடைய விசாரணை சட்டத்துக்கு புறம்பானதோ என்று சொல்வதற்கு அவசியம் இல்லை என்று சொல்லி 3 ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்தார்கள். அதன் மேல் தமிழக அரசும் டாஸ்மாகும் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்த பொழுது அது நம்முடைய கவாய், தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அதை பரிசீலனை செய்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள், அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லையை தாண்டி செயல்படுகிறது, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகிறது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது, தனி நபர் ஒருவர் தவறு செய்யலாம், ஒரு கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை, தனிநபர் தவறு செய்வதற்கு நிறுவனத்தை போய் சங்கடப்படுத்துவது என்பது சரியாக இருக்காது என்று சொல்லி அந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் மீது 1000 கோடி ஊழல் என்று சொன்னதற்கு, நீங்கள் 1000 கோடிக்கு நீங்கள் முதலில் கணக்கு கொடுங்கள், 1000 கோடியை நீங்கள் எப்படி 1000 கோடிக்கு நீங்கள் அந்த 1000 கோடி என்று நிர்ணயித்தீர்கள், அதற்கு ஒரு ஒர்க்கிங் ஷீட் கொடுங்கள் என்று கேட்டு தமிழக அரசினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விசாரணைக்கு தடை விதித்தது. இன்றைய தேதி வரை அந்த தடை நீக்கரவு செய்யப்படவில்லை. இது போன்ற பல வழக்குகள் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு குட்டு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதையும் மீறி அமலாக்கத்துறை ஒன்றிய அரசினுடைய ஏவல் துறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாய்வாக செயல்படுகிறது என்பதை இந்த வழக்குகளும், சென்ற வாரம் நம்முடைய கோகலே அவர்கள், ராஜ்யசபா உறுப்பினர் அவர்கள் பெற்ற பதிலும் நிச்சயமாக அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த காலத்துல சிபிஐ கூண்டு கிளி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தான் சொன்னது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு சிபிஐ விட ஒரு அடுத்த கட்ட அதிகாரத்தோடு இடி சமீபத்துல சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்குல, நீங்க ஒன்னும் சூப்பர் காப்பு இல்ல,
உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு சம்பந்தம் இல்லாததுக்குள்ள எல்லாம் பிரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஷர் ரிப்போர்ட் போட்ட பிறகும் கூட நாங்க விசாரிப்போம்லாம் நீங்க உள்ள வர முடியாது அப்படின்னு சமீபத்துல ஒரு கருத்தும் சொல்லி இருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிற கேஸே நகராத போது இசிஐஆர வச்சு இடி நகர்வது அப்படிங்கிறதே அது ஒரு வகையில பார்த்தா ஒரு வழக்குக்கு 2 முறை ப்ராசிக்யூட் பண்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் உள்ள வரும்போது. அதுதான் வந்து இந்த ரிவ்யூல மெயினா சொல்றாங்க. ஆர்டிகல் 20 ஷரத் 20 என்ன சொல்றதுன்னா, டபுள் ஜியோர்பாடி, நோ மேன் ஷால் பி பனிஷ்டு டுவைஸ் ஃபார் எ சிமிலர் அஃபென்ஸ். ஒருவர் இருமுறை ஒரே குற்றத்திற்காக தண்டிக்கப்படக்கூடாது. டபுள் ஜியோபாடி பிரின்சிபிள், அதுதான் நம்ம ஆர்டிகல் 20 ஷரத் 20 நம்மளை பாதுகாக்குது. இங்க இடி பண்றதும் அதுதான். பேஸ் கேஸ் இருக்கு, அந்த பேஸ் கேஸே உடையக்குள்ள பிரெடிகேட் அஃபென்ஸ் வராது. அதுலதான் பல முறை தவறு செய்து, நீங்க சரியா சொன்னீங்க, ஒரு காலத்துல சிபிஐ ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக இருந்து தற்பொழுது அமலாக்கத்துறை இருக்கிறது என்று இப்ப 3வது ஒரு அங்கம் வந்துடுச்சு. சிபிஐல இருந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் அவர்களுக்கு வந்து குட்டு வைக்கும் பொழுது இப்ப மோடி அரசு 3வதாக ஒரு நிறுவனத்தை கையில் எடுத்திருக்கிறது. என்னன்னா, அட்டானமஸ் பாடி என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திலே அவர்களுக்கு தனியான அதிகாரங்களை கொடுத்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன் தற்பொழுது ஒன்றிய அரசின் 3வது ஏவல் துறையாக சிபிஐ இடிக்கு அப்புறம் இன்றைக்கு இசிஐ என்று சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தேர்தல் கமிஷன் மாறி இன்றைக்கு பீகார் மாநிலத்திலே சட்டத்துக்கு புறம்பாக கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை சார் என்று சொல்லக்கூடிய அந்த இன்டென்சிஃபைடு ரிவிஷன் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த சீராய்வு நாங்க வந்து வாக்காளர் பட்டியலை சீராய்வு பண்றோம் என்று சொல்லி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, 3 காரணம் சொல்றாங்க. 1 வாக்காளர் இறப்பு, 2 வந்து நிரந்தர குடியுரிமை, 3 இரட்டை பதிவுன்னு சொல்றாங்க. நிரந்தர குடியுரிமைன்னு எதை கொண்டு வராங்கன்னா, அங்க உள்ள மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, பீகாரிலே தலைமையாக கொண்டு பீகாரை பூர்வீக குடியாக கொண்டு பிழைப்புக்காக சென்னை, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பூரா பட்டியலிருந்து நீக்குவதற்காக ஒரு சதி நடக்கிறது. கிட்டத்தட்ட பீகாரினுடைய தேர்தல் வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவுனா 8.73 கோடி. 8.73 கோடியில வந்து 65 லட்சங்களை நீக்கினால் 8.2 சொச்சம் வருது. கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர் சதவீதத்துல 8% நீக்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் தெரியும், ஒவ்வொரு தேர்தலுமே ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கும் ஆட்சியை இழக்கக்கூடிய கட்சிக்கும் உள்ள வித்தியாசமே 0.5% 5% தான் இருக்கும். 5%க்கு மேல வித்தியாசம் இருக்காது. இதுல என்ன காரணம்னா, இந்த நிதிஷ்குமாருடைய ஆட்சி காட்டாட்சி என்று மக்கள் தீர்மானித்து அந்த லல்லு பிரசாத் யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியை ஆதரிக்க போகிறார்கள் என்பதை இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்ஸ் மூலம், உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட மோடி அரசாங்கம் அங்கே அமலாக்கத்துறையை பயன்படுத்தினால் நீதிமன்றம் தலையிடும் என்ற நோக்கிலே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தூண்டி விட்டு அங்க போய் நீங்க வந்து அந்த வாக்காளர் பட்டியல்லாம் 2003 தான் கடைசியா சரி பார்த்தீங்க, இப்போ போய் சரி பாருங்கள் என்று சொல்லி கிளப்பி விட்டு ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்குவதற்கு அங்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. முக்கியமா அதுல என்ன சொல்றாங்கன்னா, வாக்காளருக்கு வந்து ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டு போன்ற 3 முக்கிய ஆவணங்களை நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம். டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் அல்லது ரெவன்யூ அபிஷியல்ஸுடைய சர்டிபிகேட்ஸ் ஆவணங்களை தான் நாங்க எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆதார் தான் வந்து ஆதார் இந்தியனுடைய அடையாளம், இந்தியாவினுடைய அடையாளம். ஆதார் இல்லாத மனிதன் அரை மனிதன்லாம் சொன்ன மோடி பீகார்ல வந்து தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆதாரை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்திலே விசாரணை வந்த பொழுது உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் இடத்திலே ஆதார் அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது. தேர்தல் கமிஷன் அதை கேட்கவில்லை. திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் ஆதார் அட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒன்றிய அரசு எதிர்கட்சிகளை நசுக்குவதற்கும்
ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை ஒடுக்குவதற்கும் முதலில் சிபிஐயை பயன்படுத்தியது, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையை பயன்படுத்தியது, தற்பொழுது தேர்தல் கமிஷனை கையில் எடுத்திருக்கிறது. இதுதான் இன்றைய செய்தி. பாப்போம் சார். அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது? பல்வேறு விதமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது பல முனைகளிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இந்திய ஜனநாயகம் தழைத்தோங்க வேண்டும்ங்கிறது தான் ஜனநாயக சக்திகளினுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு விரிவான உரையாடல். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் மிக நன்றி. நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார்.